மாற்றுகிறோம். அதுக்கு பேரு உறைதல். பதனமாதல்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதாவது ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தினா திரவமா மாறணும், திரவத்தை வெப்பப்படுத்தினா அது வாயுவாக மாற வேண்டும். ஆனா ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது நேரடியாக வாயு நிலைக்கு சென்றால் அது பேரு பதனமாதல். நமக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம். கற்பூரத்தை நம்ம கோவில்ல ஏத்தனோம்னா என்ன ஆயிடும்? அது நீராக மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு சென்றுவிடும். ஹையர் ஸ்டடீஸ்ல பதனமாதலுக்கு நிறைய எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ரசக்கற்பூரம் சொல்லுவோம் இல்லையா, நாப்தலின் பால்ஸ், அதுவும் பதனமாதல் நிகழ்வுதான். அதன் பிறகு கரைதல். கரைதல்னா என்னது? ஒரு திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுதல். அதாவது அல்ல கரைப்பான். கரைப்பான் நீர். நீர் ஒரு பொது கரைப்பான். அது பெரும்பாலான பொருள்களை கரைக்கிறது. இப்போ நம்ம கரைப்பொருள் எது? சர்க்கரை. சர்க்கரைய நம்ம தண்ணியில போட்டு கரைச்சோம்னா என்ன ஆகும்? கரைசல், சர்க்கரை கரைசல் கிடைக்கும். அப்போ கரைப்பான் எது? நீர். கரைபொருள் சர்க்கரை இல்லது உப்பு, அதையும் சொல்லலாம். சர்க்கரை நீரில் கரைந்தால் சர்க்கரை கரைசல். அதுதான் கரைபொருள் கரைப்பானில் கரையும் போது கரைசல் உண்டாகிறது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எது பொது கரைப்பான்? நீர் ஒரு பொது கரைப்பான். அதன் பிறகு இயற்பியல் மாற்றம் பார்த்தோம். இப்ப வேதியியல் மாற்றம். பொருள்களின் வேதி பண்புகளில் மாற்றம் ஏற்பட்டால் அது வேதியியல் மாற்றம். ஆக்சுவலா இயற்பியல் மாற்றத்துல புதிய பொருள் உருவாகாது. அதோட கன அளவு, பருமன், நீளம், எடை அதுல வேணா சிறிதளவு மாற்றம் ஏற்படலாமே தவிர அதுல வேதியியல் மாற்றம், அதாவது புதிய பொருட்கள் உருவாகாது. ஏற்கனவே இருந்த பொருள் தான் மீண்டும் மீண்டும் உருவாகும். இப்போ நம்ம ஒரு பேப்பர் இருக்குது, அதை கொளுத்துறோம். ஒரு கட்டை இருக்குது, அதை எரிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? நமக்கு கறி தான் கிடைக்கும். மீண்டும் நமக்கு கட்டையோ காகிதமோ கிடைக்குமா? பேப்பரோனா கிடைக்காது. அப்போ அங்க ஒரு சாம்பல், ஆஷ், ஒரு புதிய பொருள் உருவாகும். சோளம், நம்ம மக்காச்சோளம் இருக்கு, அதை பொரிச்சா நமக்கு என்னது? பாப்கார்ன்ற சோள பொரி கிடைக்கும். திரும்ப அந்த சோள பொரியை சூடு பண்ணாலோ குளிர்வித்தாலோ நமக்கு திரும்ப சோளம் கிடைக்குமா? கிடைக்காது. அதுதான் இதுக்கு வேதி பண்புகள். வேதி பண்புகளில் வேதியியல் மாற்றத்தில் வேதி பண்புகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டா அது வேதியியல் மாற்றம். அப்பொழுது இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள் உருவாகாது. வேதியியல் மாற்றத்தில் புதிய பொருள் உருவாகும். மீண்டும் அதில் இருந்த பழைய நிலைக்கு திரும்பாது. அதன் பிறகு விரும்பத்தக்க மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம். விரும்பத்தக்க மாற்றம் என்னது? காய் கனியாதல், பருவநிலை மாற்றம், தாவரங்கள் வளருதல், குழந்தை வளர்ந்து ஒரு பெரிய மனிதராக மாறுவது, பால் தயிராதல், உணவு சமைத்தல், இது எல்லாமே விரும்பத்தக்க மாற்றம், வேதியியல் மாற்றம். விரும்பத்தக்க மாற்றம் எல்லாம் வேதியியல் மாற்றம். மீளா மாற்றமும் வேதியியல் மாற்றம் தான். இது எல்லாம் ஒண்ணுக்கொண்டு தொடர்புடையது. விரும்பத்தகாத மாற்றம் என்னது? சுற்றுச்சூழலுக்கு பயன் தராதது, தீங்கு விளைவிக்கக்கூடியது, நம்மால் விரும்பப்படாததெல்லாம் விரும்பத்தகாத மாற்றங்கள். எடுத்துக்காட்டு காடுகள் அழிதல், பழம் அழுகுதல், இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு என்ன பண்ணோம்? காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தையும் ஆக்சிஜனையும் பயன்படுத்தி இரும்பு ஆக்சைடாக மாறி துருப்பிடிச்சிடும். அதன் பிறகு அது உடைஞ்சிடும். சோ அதுவும் விரும்பத்தகாத மாற்றம். அதே போல இயற்கையான மாற்றம், செயற்கையான மாற்றம். என்ன இயற்கையான மாற்றம், செயற்கையான? இயற்கையா நடக்கக்கூடியதெல்லாம் இயற்கையான மாற்றம். மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள்லாம் செயற்கையான மாற்றம். என்ன இயற்கை மாற்றம்? புவியின் சுழற்சி. நாம் ஏதாச்சும் புவியின் சுழற்சியில இது பண்ண முடியுமானா நாம் எதுவுமே செய்ய முடியாது. மழை பெய்தல். இப்ப மழை பெய்தலுக்கும் நாம என்ன சொல்றோம்? பொட்டாசியம் அயோடைடு, உலர் பனி கட்டி அதெல்லாம் தூவனா மழை பெய்யுறாங்க. அதெல்லாம் தூவனால மழை பெய்யாது. மழை பொழிவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் மேகமூட்டத்தோடு இருந்தாதான் நம்ம அதை செய்ய முடியும். சோ அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவின் வெவ்வேறு நிலைகள், இதுல ஏதாச்சும் நாம மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? சோ இது எதுலையுமே புவியின் சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவில் வெவ்வேறு நிலைகள், இதுல எதுவுமே நாம மாற்றம் ஏற்படுத்த முடியாது. இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்று. அதனால இது இயற்கை மாற்றம். மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம்லாம் செயற்கையான மாற்றம். உதாரணமா இயற்கையா நம்ம சமைக்கதான் முடியும். சமைக்கன்னா நாம சமைக்கிறோம். இயற்கையா காய்கறிகள், பழங்கள், அரிசி இதுதான் கிடைக்கும். அதுவும் நாமளே தயார் பண்றோம், கழனியில விளைவிக்கிறோம். அதுவும் என்ன ஆகுதுன்னா
செயற்கை மாற்றம் தான். இயற்கையான காடுகளை அழித்து செயற்கையா பயிரிடுதல், கட்டிடங்கள் கட்டுதல், சமைத்தல், இது எல்லாமே செயற்கை மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம்.